ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிங். வெல்கம் டு கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓக்கு ஃபீட்பேக் தர போகிறோம். ஃபீட்பேக்னால் என்னென்னா, எஸ்பிஓ இது வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கு, குட் ஆர் பேடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இது வரைக்கும் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு கிட்டான சூழ்நிலையாக இருக்குதுன்னு எஸ்பிஓக்கு நான் ஒரு ஃபீட்பேக் தர போகிறேன். எஸ்பிஓ இது வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாபாகவும் ப்ளஸ் ஒரு ஃபேமிலியாகவும், அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவில் நிறைய நான் புதுசாக கற்றுக்கிறேன். நான் யூடியூப் சேனலில் இப்போ வீடியோ எடிட் பண்ணிடலாம், இல்லை சும்மா யாருன்னா பார்த்தீங்கன்னா கூட திட்டுவீங்க. ஜஸ்ட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் எஸ்பிஓ தான். அவங்க கொடுத்த ஒரு சின்ன முயற்சி தான். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய திறமையை வெளியே கொண்டு வரதுக்காக அவங்க பண்ண ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேமிலியில் நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்க, எப்படி சொல்கிறதுனா, நிறைய பேர் முகத்துக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களே ஃபுல்லாக க்ளோஸ் ஃப்ரெண்டே ஒரு ஹெல்ப்னால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் எஸ்பிஓ ஃபேமிலிஸில் எதனா ஒரு ப்ராப்ளம்னா கம்பல்சரி யாராச்சும் ஒருத்தராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. முகம் தெரியாத நண்பர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இதில் கமெண்டர்ஸ்னு கொடுத்து அதில் ஒரு அக்கா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எஸ்பிஓவில் மட்டும்தாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எஸ்பிஓ பிரச்சனை இல்லாத கம்பெனி கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையை கம்பெனி வரையும் கொண்டு செல்கிற மாதிரி ஒரு வழி இருக்குதுன்னா அது எஸ்பிஓக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அதில் கமெண்டர்ஸ்னு கொடுத்து அந்த கமெண்டர்ஸ்லாம் அவங்களோட பார்ட் டைம் ஜாப் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் அவங்களோட சொன்ன ஒரு வார்த்தைக்காக எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் யார்கிட்டையும் ஆஷாக நடந்துக்காமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி தராங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரை நான் சொல்லணும்னா கமெண்டர்ஸில் சோபா ஜானகி அக்கா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. எனக்கு எந்த ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எனக்குள்ள டவுட்டு எல்லாமே எனக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நான் எது கேட்டாலும் எனக்கு ரொம்ப டிலே பண்ணாமல், அவங்க ஆன்லைனில் இல்லைனா மட்டும்தான் எனக்கு அந்த சொல்யூஷன் வராது. பட் ஆனால் அவங்க ஆன்லைனில் இருந்தால் உடனே எனக்கான சொல்யூஷனை உடனே கொடுப்பாங்க. ஒரு கமெண்டர்னால் ஒரு எக்ஸ்பர்ட்டை எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இது பார்ப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி நான் இது வரைக்கும் என்கிட்ட யாரும் பார்த்ததில்ல. பட் ஆனால் நான் சொல்கிறேன், ஏன்னா மற்ற கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர்னால் வச்சுக்கிங்களேன், அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு விஷயம் கொண்டு போகிறோன்னா அவங்களாம் அதை பார்த்து அதை பண்ணுற வரைக்கும் தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் கமெண்டர்ஸ்லாம் அந்த அக்காவுக்கு நான் எப்போ மெசேஜ் பண்ணாலும் அவங்களோட ரெஸ்பெக்ட் சூப்பராக இருக்கும். எப்போ நான் எதுக்கு கேட்டாலும் அதுக்கு உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியலைன்னா அதை கேட்டும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, எஸ்பிஓ இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கு, சோஷியலாக பண்ணியிருக்கு. நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதை நிறைய பேர் தவற விட்டுருக்காங்க. எஸ்பிஓ ஒரு பெட்டராக ஒன்று பண்ணணுன்னா அவங்க என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் இந்த டிலே அமௌண்ட்டு மட்டும்தான் டிலே பண்ணுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மிங் அப்டேட்டில் நான் பெட்டராக வரும்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா ஒர்க் வைஸ் எஸ்பிஓவை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா ஒர்க்கு அவ்வளோ ஈஸியாக கொடுப்பாங்க. பட் ஆனால் ஈஸியாகவும் இருக்குது. பட் சேலரி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. அது மட்டும் எஸ்பிஓ கம்மிங் அப்டேட்டில் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா எஸ்பிஓ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. Thank you friends.